வணக்கம். முருகப்பெருமானை மனமுருக வழிபடுவர்களே அவருக்கு முன்னாடி அவரோட வேல் காக்கும் என்பார்கள். ஞானத்தின் வடிவமான வேல் வெற்றிகளை தருவதோடு கவசமாகவும் நமக்கு இருந்து நம்மை காக்கும். இந்த வேலை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. வேல் விருத்தம், வேல் வகுப்பு, வேல் மாறல், இது போன்று நிறைய பாடல்கள் இருக்கு. இப்படி எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் வேலை பற்றி, வேலை போற்றும் விதமாக பாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல்கள் ஒன்று தான் சஸ்திரபந்தம். இது பாம்பன் சுவாமிகள் எழுதினது. இந்த சஸ்திரபந்தம் முருகப்பெருமானோட நமக்கு அந்த பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பந்தம் எப்போவுமே நம்மளை காக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எழுதப்பட்டது தான் இந்த பாடல். இப்போ சமீப காலமாக வேல்மாறல் நிறைய பேரால் பாடப்பட்டுருக்கு. அதனால நிறைய பேருக்கு பலனும் கிடைக்குது. ஸோ அந்த பாடலை மாதிரி தான் இந்த சஸ்திரபந்தத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகன் வேறு, வேல் வேறு கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். முருகனின் அருளையும் அனைத்து விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் அள்ளி தருவதற்கான பாடப்பெற்ற பாடல் தான் இந்த சஸ்திரபந்தம். வேல் ஞானத்தின் வடிவமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் ஒரு ஆயுதமாகவும் இருக்கு. வேலை புகழ்ந்து பாட பாட நமக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும். வேல்மாறலை போன்றே மிகவும் சக்தி வாய்ந்த பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய பாடல் தான் இந்த சஸ்திரபந்தம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பாடல்னு சொல்லலாம். பாம்பன் சுவாமிகள் முருகனை புகழ்ந்து, அதாவது முருகனுடைய வேலை புகழ்ந்து சித்திரக்கவி வடிவில் பாடின ஒரு பாடல். இதை பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவத்தில் தான் இருக்கும். எழுத்து வடிவத்தையுமே அவர் சித்திரத்தினால வரைஞ்சிருக்காரு. ஸோ அது வரைஞ்சி முடியும் போது பார்த்தீங்கன்னா வேலோட ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பாடலோட மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 55. அதை சித்திரம் வடிவில் எழுதுனதுனால 30 எழுத்துக்கள் வரும். அஸ்திரம் சொன்னால் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டே ஒரு இலக்கை நோக்கி ஏவக்கூடிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். சஸ்திரம் சொன்னால் நமக்கு எப்போதும் துணையா, நமக்கு ஒரு கவசமா இருந்து நம்மை காப்பது அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த பாடலை நம்ம தினமும் பாராயணம், அதாவது தினமுமே 21 தடவை பாராயணம் செஞ்சுட்டு வரும்போது தொழில் ரீதியாவோ இல்லை பண கஷ்டங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் எல்லாமே ஆகணும். அதாவது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த பாடலை பாடலாம். ஞானம் கிடைக்கணும், நோய்கள் தீரணும், தீமைகள் நெருங்காமல் இருக்கணும், வீட்டில் நிம்மதி கிடைக்கணும், நினைத்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கும் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் இந்த பாடலை தினமும் நாம் பாடிட்டு வரலாம். இந்த பாடல் பாடுறதுக்கு நம்ம கிட்ட வேல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முருகனை நினைச்சோ வேலை மனசுல நினைச்சிட்டு கூட நம்ம இந்த பாடலை வீட்டில் பாடிக்கலாம். இப்போ இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். வாழவே தாந்தபா வாசம் போ, கந்தன் பா மாலை பூ நேமதிர, மால் வளர்த்தே சாலவா, மா பாசம் போக மதி தேசா, மா பூதம் வா பாதம் தாவேலவா. இந்த பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா, தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பத்திற்கு தலைவனாக இருப்பவனே, மாலைகளை அணியும் செம்பன் போல் திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, என்னுடைய மனத்தில் நிறைந்திருக்கும் தேவையற்றவைகளையும் ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவே வந்தருள்க. உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டது. இந்த சஸ்திரபந்தத்தை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. பாராயணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பாடலை எழுதின பாம்பன் சுவாமிகள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அவரை மனசுல வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பாடலை தொடங்கலாம். தினமும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாகம், சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்லையாச்சும் படிக்கிறது நல்லது. தினமும் உங்களுக்கு 21 முறை, 27 முறை, ஏன் 108 முறை கூட நம்ம சொல்லிக்கலாம். அதில் எந்த ஒரு கணக்கும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம முருகனை நினச்சி வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையே நடக்கும்.